டி நகர் பக்கம் போயிருந்தோம். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா பால் சேமியா வந்து வித்துட்டு இருந்தாங்க. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சூப்பரான டிஷ். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பா கேட்டிருந்தா, ஸோ அதனால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இது எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா சொன்னாங்க. அதில் வந்து ஒரு 8 பீஸ் கிட்டே வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நார்மலாக இது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இது பேர் வந்து பால் சேமியான்னு சொல்லுவாங்க மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அதுக்கு வந்து நம்ம பால் காய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் வந்து எந்த அளவு உங்களுக்கு பால் வேணுமோ அது வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து காய்ச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம பால் சேமியா ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இல்லை கிண்ணம் எது இருந்தாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அது ஒரு 4-5 அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பால் வந்து இது ஃபுல்லாக ஆகும். அந்த சேமியா ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். வேணுன்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஓகே, சக்கரை போட்டு நம்ம அதை நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு இதுவும் பாப்பாங்களாம் எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, பால் ஊற்றிட்டு அந்த சேமியாவும் போட்டு நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால்லேயே வந்து சேமியா வெந்து இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேகி மாதிரி பிச்சிட்டே வர செம்மையாக இருக்கும். அப்படியே சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அந்த வெண்ணெய் அதில் இருக்கும். ஸோ அது அந்த சேமியா அதெல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். 50 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அதை நான் வீடியோ எடுக்க ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இதில் போட முடியல. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர் சந்திக்கிட்டா.